بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடியும் மிக்க பேருமகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஈன்கள், தபஇ தாபீன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இத்காஃபுடைய எண்ணியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு, இறை எச்சத்தை கொண்டு நசீஹத்து செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆனின் ஒரு வசனத்தில் சொல்லுகிறான்: மன் அமில ஸாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் புரிகிறார்களோ அவர்களுக்கு நிறைவான வாழ்வை நாம் வழங்குகிறோம் என்பதாக சொல்லுகிறான். இந்த உலக வாழ்க்கையில் சந்தோஷத்தோடும் நிம்மதியோடும் வாழ வேண்டும் என்பதுதான் எல்லோரினுடைய ஆசை. நிம்மதியாக வாழ்வதற்கு இறைவன் சொல்லுகிற ஒரு வழிதான் ஈமான் கொள்வதும் நற்காரியங்கள் புரிவதும். அந்த வகையில் அல்லாஹும் ரசூலும் நிம்மதியாக வாழ்வதற்கு எப்படி வழிகாட்டி இருக்கிறார்கள் என்கின்ற புரிதலும், அதில் அதீத கவனமும், நிம்மதியோடும் நிறைவோடும் இந்த வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு காரணமாக அமையும் என்கின்ற அடிப்படையில் நிம்மதியான வாழ்விற்கு இந்த மார்க்கம் என்ன சொல்கிறது என்கின்ற கருப்பொருளை இன்றைய ஜும்மாவுடைய உறவிலே நாம் பார்க்க இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள்: எந்த ஒரு மனிதர் உயிர் பயம் இல்லாமல் காலையை அடைந்து, ஆரோக்கியத்தோடு காலையை அடைந்து அன்றைய தினத்தினுடைய ரிசுக்கை அவர் பெற்று விடுகிறாரோ அவர் உலகத்தினுடைய நிஅமத்தை பெற்றுவிட்டார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பயம் இல்லை, உடலில் நோய் இல்லை, அன்றைய தினத்திற்கு எனக்கு என்ன தேவையோ அது எனக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய நிஅமத் எனக்கு கிடைத்து விட்டது என்பதாக பொருள். இதை தாண்டி ஒரு மனிதன் தேட வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்: இவர் வெற்றி அடைந்து விட்டார். யாரிடத்தில் இஸ்லாம் இருக்கிறதோ, யாரிடத்தில் போதுமான செல்வம் இருக்கிறதோ, யாரிடத்தில் போதும் என்னும் எண்ணம் இருக்கிறதோ அவர் வெற்றி அடைந்து விட்டார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இஸ்லாம் இருக்க வேண்டும், இரண்டாவது போதுமான செல்வம் இருக்க வேண்டும், மூன்றாவது போதும் என்கின்ற எண்ணம் இருக்க வேண்டும். இந்த மூன்றும் இருந்து விட்டால் அவர் வெற்றி அடைந்து விட்டார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி என்றால் செல்வம் இருந்தும் போதும் என்னும் எண்ணம் இல்லை என்று சொன்னால் அவரால் நிம்மதியாக உறங்க முடியாது என்பது பொருள். போதுமான செல்வமும் வேண்டும், போதும் என்னும் எண்ணமும் வேண்டும். இவர் வெற்றி அடைந்து விட்டார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் நிம்மதியான வாழ்விற்கு எவைகளெல்லாம் தேவை, எதுவெல்லாம் பெரும் பாக்கியம் என்று உலமாக்கள் வரிசைப்படுத்தி தருகின்ற ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்கலாம். நிம்மதியான வாழ்விற்கு நாம் பெற்றிருக்க வேண்டிய ஐம்பெரும் பாக்கியங்களில் முதலாவது ஈமான். என்ன இருந்தும் ஈமான் இல்லை என்று சொன்னால்
அவர் பெரும் பாக்கியத்தை இழந்து விட்டார் என்பதாக மார்க்கம் சொல்கிறது. முதலாவது ஈமான். ஈமான் அப்படின்னா என்ன? ஈமானினுடைய அடிப்படை கூறுகள் இரண்டு. ஒன்று இறை அச்சம், இன்னொன்று இறை நம்பிக்கை. இறையச்சம்னு சொன்னா என்ன? எல்லா நிலையிலும் இறைவனை அஞ்சுவது. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் ஈமான் ஈமானு மன் ஹஷியல்லாஹ பில் காயிப். ஈமான் என்று சொன்னாலே தனிமையிலும் யார் இறைவனை அஞ்சுவாரோ அவரிடத்தில் இருக்கும் ஈமான் தான் ஈமான் என்பதாக இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். இறையச்சம் ஈமானினுடைய அடிப்படை. இது ஈமான் பிரகாசம் அடைவதற்கு மிக முக்கியமானது. எனவே இறையச்சம் வேண்டும். இரண்டாவது தவக்குல் என்று சொல்லப்படுகின்ற இறை நம்பிக்கை. இது ஈமானினுடைய மிக அடிப்படை கூறுகளில் ஒன்று. தவக்குல். தவக்குல்னு சொன்னா என்ன? அல்லாஹுவின் மீதான நம்பிக்கை. எதுவாக இருந்தாலும் அவனிடத்தில் சொல்லுவோம், எந்த கோரிக்கையாக இருந்தாலும் சரி அவனிடத்தில் வைப்போம், அவன் பார்த்து கொள்வான் என்கின்ற நம்பிக்கை தவக்குல். திருக்குர்ஆன்ல ஒரு அற்புதமான ஒரு வசனம், குர் ரப்பி அத்கில்னி முத்கல சித்கின் வ அக்ரிஜ்னி முக்ரஜ சித்கின் வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. இந்த வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்ட நேரத்தில் மக்காவிற்குள் நுழைகிற போது வந்த வசனம். இந்த வசனத்திற்கு பின்னால் அறிஞர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஓத வேண்டிய வசனம் இது. இது ஒரு துஆ, இது ஒரு பிரார்த்தனை. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த துஆவை கேட்குமாறு சொல்லுகிறான். குல், நீங்கள் சொல்லுங்கள், ரப்பி அத்கில்னி முத்கல சித்கின், யா அல்லாஹ் என்னை கண்ணியத்தோடும் மனநிறைவோடும் நுழைவிப்பாயாக, வ அக்ரிஜ்னி முக்ரஜ சித்கின் என்னை கண்ணியத்தோடும் மனநிறைவோடும் வெளியேற்றுவாயாக, வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா, யா அல்லாஹ் எனக்கு வலிமையை தருவாயாக, உன் புறத்திலிருந்து உதவியை தருவாயாக என்பதாக இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்குமாறு சொல்லுகிறார். எவ்வளவு அற்புதமான துஆ! நான் எங்கு சென்றாலும் சரி கண்ணியத்தோடு செல்ல வேண்டும், எங்கிருந்து வெளியேறினாலும் சரி கண்ணியத்தோடு வெளியேற வேண்டும். எனக்கான வலிமையை அல்லாஹ் தர வேண்டும். என்னுடைய வலிமை மட்டும் போதாது, அல்லாஹ்வினுடைய உதவியும் வேண்டும். இதை இரண்டையும் கேட்ட நிலையிலான ஒரு துஆ. கல்லூரி மாணவர்கள் படிக்க போகும்போது இந்த துஆ ஓதிட்டு காலேஜுக்குள்ள போறாங்கன்னு சொன்னா கண்டிப்பாக வெற்றியோட தான் திரும்புவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய ஒரு நோயாளி கூட இந்த துஆவை ஓதிட்டு போறார் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக உள்ள பெரிய பெரிய ஸ்கேன்லாம் எடுப்பாங்க. கண்டிப்பாக அவர் அதிர்ச்சி அடைகிற மாதிரியான எந்த ஒரு ரிசல்ட்டும் வராது. அதே நேரத்தில் வெளியேறும் போதும் அவர் நிம்மதியோடு அவர் வெளியேறுவார். ஒரு ஊருக்குள்ள போறோம், அப்ப இந்த துஆவை ஓதிட்டு உள்ள போனோம் அப்படின்னு சொன்னா அந்த ஊரினுடைய காரியங்களை எல்லாம் கண்ணியமான முறையில் நிறைவேற்றிவிட்டு கண்ணியமான முறையில் திருப்தியோடு அந்த ஊரில் இருந்து வெளியேற முடியும். வியாபாரத்திற்கு ஒருவர் போறார் அப்படின்னு சொன்னா அந்த வியாபாரத்திற்கு முன்பு இந்த துஆவை ஓதிவிட்டு சென்றால் நிச்சயமாக அவர் அந்த வியாபாரத்தில் நஷ்டமடைய மாட்டார். வீட்டிற்கு செல்கிற போது உள்பட எங்கெல்லாம் செல்கிறோமோ எல்லா இடத்திலும் இந்த துஆவை நாம் ஓதினோம் என்று சொன்னால் திருப்தியோடும் கண்ணியத்தோடும் அதை ஆரம்பித்து அதே திருப்தியோடும் கண்ணியத்தோடும் அதை நிறைவு செய்வார். அற்புதமான துஆ. இந்த நம்பிக்கையோடு இதை கேட்கிற போது அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா வெற்றியாக்கி தருகிறான். வகுர் ரப்பி அத்கில்னி முத்கல சித்கின் வ அக்ரிஜ்னி முக்ரஜ சித்கின் வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. அற்புதமான ஒரு துஆ. ஆக நிம்மதியான வாழ்விற்கு நாம் பெற வேண்டிய ஐம்பெரும் பாக்கியங்களில் முதலாவது ஈமான். ஈமான் என்று வந்துவிட்டால் அதில் இந்த இரண்டு கூறுகளும் அவசியம். முதலாவது இறை அச்சம், இரண்டாவது இறை நம்பிக்கை, தக்வா தவக்குல். இரண்டாவது பெரும் பாக்கியம் பாதுகாப்பு. எவ்வளவு இருந்தாலும் சரி உயிர் பயத்தோடு ஒருவர் நிம்மதியாக வாழ முடியாது. பாதுகாப்பு வேண்டும். பாதுகாப்பு என்றால் பொதுவான பாதுகாப்பும் வேண்டும், தனிப்பட்ட பாதுகாப்பும் வேண்டும். சிங்கப்பூர் அல்ஹம்துலில்லாஹ் பாதுகாப்பிற்கு பெயர் போன நாடு. அல்லாஹ்விற்கு நாம் ஷுக்ர் செய்ய வேண்டும். உலகத்தினுடைய மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் சொல்ல முடியுமா? இரவில் தூங்கக்கூடியவர்கள் பகலில் உயிரோடு விழிப்போம் என்று சொல்ல முடியுமா? முடியாது. உலகத்தினுடைய பல பாகங்கள் அப்படி இருக்கிற நேரத்தில் நாம் நிம்மதியோடு உறங்க சென்று
உயிர் பயம் இல்லாமல் எழுகிறோமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று உலகின் பாக்கியங்களில் ஒன்றை நாம் அடைந்திருக்கிறோம். இது பொதுவான பாதுகாப்பு. இன்னொன்று தனிப்பட்ட பாதுகாப்பு. விபத்துகள்ல மாட்டிராம, மற்றவங்களால ஏமாற்றப்பட்டுறாம, எந்த வகையிலையும் நஷ்டம் அடைஞ்சிடாம, கடுமையான நோயில பாதிக்கப்பட்டுறாம, அந்த பாதுகாப்பு அவசியம். தனிப்பட்ட பாதுகாப்பு. தனிப்பட்ட கவலையிலிருந்து நிம்மதியாக இருக்க வேண்டுமா? எந்த சூழலிலும் பயம் இல்லாமல் இருக்க வேண்டுமா? அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் இப்னு அபி தாலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள். அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெரிய தந்தை அபு தாலிப், அவர்களுடைய மகனார் ஜாஃபர் இப்னு அபி தாலிப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒன்றுவிட்ட சகோதரர். அவர்களுடைய மகனார் அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர். அந்த அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் அவர்களுக்கு ஒரு மகள் இருந்தாங்க, ரொம்ப அழகு சௌந்தரியமானவர்கள். அந்த நேரத்தில் கவர்னராக இருக்கக்கூடியவர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு கருப்பு புள்ளியாக பார்க்கப்படக்கூடியவர். அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அழகும் சௌந்தரியமும் மார்க்கப்பற்றும் நிறைந்த அந்த பெண்ணை எப்படியாவது வணக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். அதனால நிர்பந்தப்படுத்துறாரு. எப்படியாச்சும் உங்களுடைய மகளை எனக்கு திருமணம் செஞ்சு வைங்க என்பதாக சொல்லி மிரட்டுகிறார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை பத்தி எல்லாருக்குமே தெரியும். பெரும் பெரும் சகாபாக்களை கூட இரக்கம் இல்லாமல் கொண்டொழித்த ஒரு மிகப்பெரிய கொடூரன் அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர். அவங்க என்ன செய்யறது, வேற வழி இல்லை. நிர்பந்தப்படுத்துறாரு. ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, என்ன வேண்டுமானாலும் செய்வார். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தன்னுடைய மகள்கிட்ட போய் கேட்கிறாங்க, ஏம்மா இந்த மாதிரி அவரு நிர்பந்தப்படுத்தி உன்னை மணக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரே, நீ என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அந்த பெண்மணி சொன்னாங்க, அவனோடு வாழ்வதற்கு எனக்கும் பிரியமில்லை வாப்பா என்பதாக சொல்றான். ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறது? நம்மளால முடியாது என்று சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த பெண்மணி சொல்றாங்க, சூழ்நிலையை பார்க்கும்போது வேற வழி இல்லை, அதனால ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியில மனம் முடிச்சு வச்சு அந்த பெண் அனுப்புறாங்க ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபோட. அனுப்புற நேரத்துல மகளினுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது. ஏமா அழுகிற? சொன்னாங்க, மனசே இல்லாம ஒரு மன வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. அவன் என்னை தொடவே கூடாது என்று நான் எண்ணுகிறேன். அப்ப அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் சொல்றாங்க, அப்படின்னா உனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதெல்லாம் கவலைப்படுகிறார்களோ அப்போதெல்லாம் அவர்கள் ஒன்றை ஓதுவார்கள். என்னவென்றால், லா இலாஹா இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம் சுப்ஹானல்லாஹி ரப்பில் அர்ஷில் அஸீம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதெல்லாம் கவலைப்படுகிறார்களோ அப்போதெல்லாம் ஓதுவார்கள். எனவே இதை அவன் வருகிற போதெல்லாம் ஓது என்பதாக சொன்னார். அவன் வருகிற நேரத்தில் எல்லாம் அவர்கள் லா இலாஹா இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம் சுப்ஹானல்லாஹி ரப்பில் அர்ஷில் அஸீம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதாக ஓதுவார்கள். லம் யஸில் இலைஹா, முஸ்னத் அஹ்மதில் வருகிறது, கடைசி வரை அந்த பெண்ணை அவனால் தொடவே முடியவில்லை. அல்லாஹ் பாதுகாத்தான். பாதுகாப்பு அவசியம். பொதுவான பாதுகாப்பும் தேவை, தனிப்பட்ட பாதுகாப்பும் தேவை. தனிப்பட்ட பாதுகாப்பிற்கு இந்த துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த துவா. எந்த நேரத்திலையும் பயந்து துவண்டு போகணுன்ற அவசியம் இல்லை. அல்லாஹ் இருக்கிறான் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த 3 கலிமாத்துகளை ஓதினால் போதும். அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் என்ன உணர்வு இருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொள்வதற்கு மகா கிருபையாளன், கருணையாளன். ஆக பாதுகாப்பு அவசியம். 3வது பெரும் பாக்கியம் அல் ஆஃபியா, ஆரோக்கியம். காசு பணம் இருக்கு, வசதி வாய்ப்பு இருக்கு, பதவி பட்டம் இருக்கிறது, எல்லாம் இருந்தும் ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னால் அவர் நிம்மதியாக வாழ முடியாது. எனவே ஆரோக்கியம் அவசியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை ஹஸரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து கேட்கிறாங்க, எனக்கு ஏதாச்சும் ஒரு துஆவை சொல்லித்தாங்க, அதை கொண்டு நான் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதாக கேட்டான். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சலில் ஆஃபியா,
அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்பதாக சொன்னாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரும்ப வந்தாங்க. திரும்ப வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட எனக்கு இன்னொரு துஆ இருந்தா சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஸலில்லாஹல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆখিরা என்பதாக சொன்னாங்க. இந்த உலகத்திலும் ஆரோக்கியத்தை, நாளை மறுமையிலும் ஆரோக்கியத்தை நான் கேட்கிறேன் என்பதாக சொன்னார்கள். ஸலில்லாஹல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆখিরা என்பதாக சொல்லி தந்தாங்க. ஆரோக்கியம் அவசியம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னு சொன்னா நோய்வாய்ப்படுறதுனால நம்ம என்னென்ன மாதிரியான சவால்களை எதிர்கொள்றோம் அப்படிங்கிறத சொல்லி புரிய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, இல்லையா? ஆக ஆரோக்கியம், உலகத்தில் நிம்மதியோடு வாழ்வதற்கு நாம் பெற வேண்டிய 5 பாக்கியங்களில் மிக முக்கியமான பாக்கியம் ஆரோக்கியம், அல்ல ஆஃபியா. 4வது போதுமான செல்வம். யாருக்கிட்டையும் போய் நின்றக்கூடாது. அதுதான் எல்லாருக்கும் ஆசை. எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நான் யார்கிட்டையும் போய் நின்றக்கூடாது. எனக்கு என்னென்னலாம் தேவையோ அதையெல்லாம் எனக்கு போதுமான அளவிற்கு தர வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுவோம். இதில் 2 விஷயம்தான் போதுமான செல்வம், அதிகப்படியான செல்வம். அதிகப்படியான செல்வத்தை தேடுகிற நேரத்தில் அதற்கு உத்தரவாதத்தை அல்லாஹ் தரமாட்டான். ஆனால் போதுமான செல்வத்தை தேடுகிற போது அதற்கான உத்தரவாதத்தை அல்லாஹ் தருவான். அதன் மூலமாக நிம்மதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த ஒரு மனிதர் தன்னுடைய உறவுகளோடு அரவணைத்து வாழுகிறாரோ அவர் அடுத்தவர்களிடத்தில் தேவையாகவே மாட்டார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படின்னா என்ன? போதுமானதெல்லாம் எனக்கே கிடைச்சிரும், போதுமான சாப்பாடு கிடைச்சிரும், போதுமான காசு பணம் கிடைச்சிரும், போதுமான வசதி வாய்ப்பு கிடைச்சிரும். யாருக்கிட்டையும் போய் நான் உதவிக்குன்னு சொல்லி நிக்க தேவையில்லை. நான் உடம்பு சரியில்லை உதவி செய்யுங்க, மருத்துவ செலவுக்கு உதவி செய்யுங்க, கல்வி உதவி செய்யுங்க என்று சொல்லி எதற்காகவும் யாரிடத்திலும் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. உறவுகளை பேணினால் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். யார் உறவுகளை பேணி நடக்கிறாரோ அடுத்தவரிடத்தில் தேவையாக மாட்டார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உறவு அப்படின்னு வந்துட்டாவே 2 வகையான உறவு தான். ஒன்னு பெற்றோர்களோடு உறவு, அது தனித்துவமானது. இன்னொன்று உறவினர்களோடு இருக்க வேண்டிய தொடர்பு. இந்த 2 தான். பெற்றோர்களை நோகடித்து விட்டு உறவுகளை தூக்கி பிடித்தாலும் மாட்டிக்கொள்வார். பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து உறவுகளை துண்டித்தாலும் மாட்டிக்கொள்வார். இந்த 2மே தேவை. அதனாலதான் அறிஞர்கள் சொல்லுவாங்க, பெற்றோரிடத்தில் 5 வகையான விஷயங்களிலே கவனம் செலுத்த வேண்டும், உறவினர்களிடத்திலே 4 வகையான விஷயங்களிலே கவனம் செலுத்த வேண்டும். இந்த உறவுகளை பேணுவதற்கு இவைகள் அவசியம் என்பதாக சொல்வாங்க. பெற்றோர்களிடத்தில் இணக்கமாக இருப்பதற்கு 5 விஷயங்கள். அதில் முதலாவது, அவர்களுக்கு பணிவிடை செய்வதிலே தொய்வில்லாமல் இருக்க வேண்டும். என்ன தேவை இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஓடி சென்று உதவி செய்ய வேண்டும். உடலாலும் பொருளாலும் செல்வத்தாலும் வார்த்தைகளாலும் என்ன அவர்களுக்கு தேவையோ அதை அவர்களுக்கு செய்து தருவதிலே சுணக்கம் காட்டக்கூடாது. பெற்றோர்களுக்கு தொடர்ந்து நிறைவாக அவர்களுக்கு பணிவிடை செய்வது, இது முதலாவது விஷயம். 2வது, எந்த வகையிலும் அவர்களை புண்படுத்தி விடாமல் இருப்பது. சொல்லாலோ செயலாலோ. பேசாதீங்க, அப்படி கூட சொல்லாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். சே சொல்லாதீங்க, சி சொல்லாதீங்க. வலா தகுல் லஹுமா உஃபின், அவர்களுக்கு முன்னால் உஃப் என்று சொல்லாதீர்கள். உங்களுடைய அதிருப்தியை சைக்கிணையால் கூட வெளிப்படுத்தி விடாதீர்கள் பெற்றோர்களுக்கு முன்னால். அல்லாஹ்வினுடைய கட்டளை வார்த்தை இது. கூலா லஹு கௌலன் கரீமா, கண்ணியமாக பேசும், அழகாக பேசுங்கள். பெற்றோர்களை எந்த வகையிலும் நாம் புண்படுத்தி விடக்கூடாது. அது நம்முடைய வாழ்வின் நிம்மதியை கேள்விக்குறியாக்கிவிடும். 3வது விஷயம், அவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளணும், அவங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரணும். நிம்மதியாக அவங்கள்ட்ட போய் 2 வார்த்தை பேசினாவே சந்தோஷம் அடைஞ்சிருவாங்க, இல்லையா? அவருடைய பெற்றோர்கள் என்ன பெருசா எதிர்பார்த்துற போறாங்க, இல்லையா? அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு பிள்ளையாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நிச்சயமாக நிம்மதியாக இவன் வாழ்வதற்கு அது வழிவகுக்கிறது. இது 3வது. 4வது, அவர்களுக்கு முன்னால் பணிவோடு இருக்கும். பணிவோடு இருக்கிறது. சில பெற்றோர்கள் பிள்ளைங்கள்ட்ட ஏதாச்சும் ஒரு உதவி கேட்கறதுக்கு பயப்படுறாங்க. எதுவும் கண்ணா பின்னாடி ஏத்து பேசிடுவாரோ, எதையாச்சும் ஒன்று கேட்கறதுக்கு பயம், தயக்கம்.
நம்ம புள்ளதானே சொல்லி அவங்க ஒரு உரிமையோட கேட்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பெற்றோர்களை வச்சிருக்கிறது அப்படிங்கிறது பணிவை வெளிப்படுத்த வேண்டும், அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அன்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த 5 விஷயங்களுமே ரொம்ப சாதாரணதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாய் முகம் பார்க்காதவர்கள். 6 வயசுல அவர்களுடைய தாயார் மறைந்து விட்டார். 6 வயசுல தாயினுடைய முகம் கூட நினைவில் இருக்காத ஒரு வயதை விட்டு சென்று விட்டார். அன்பு இருந்தது எது வரைக்கும் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 63 வயசுல ஹஜ்ஜுக்கு போறாங்க. மதீனால இருந்து மக்காவுக்கு போற வழியில அபுவா என்கின்ற இடத்துலதான் அவர்களுடைய தாயார் அன்னை ஆமினா அம்மா அவங்க அடங்கி இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முகாமிடுறாங்க. அவர்களோடு ஹஜ்ஜுக்கு கிளம்பிய 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட சகாபாக்களும் அங்கே முகமிட்டார்கள். ஏன் இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்குறாங்க அப்படின்னு சொல்லி எந்த சகாபாக்களுக்குமே புரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல முகாமிட்டு தன்னுடைய தாயினுடைய கபருக்கு போறாங்க. அந்த கபருக்கு பக்கத்துல உட்கார்ந்து அழுதாங்க அழுதாங்க அழுதாங்க. அவர்களும் அழுதார்கள். பக்கா அபுகா ஹவுலஹு என்று வரலாறு சொல்லுகிறது. அவர்களும் அழுதார்கள், சுற்றி இருந்தவர்களையும் அழ வைத்து விட்டார். நபி அவர்களுடைய அழுகையை பார்த்த சகாபாக்களால் தைரியமாக இருக்க முடியவில்லை. அவர்களும் அழுதார்கள், அழவும் வைத்தார்கள். அந்த அளவிற்கு தன்னுடைய தாயினுடைய பிரிவை நினைத்து அந்த வழியை உணர்ந்தவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அன்பு கொண்டு போய் அடக்கம் செஞ்சுட்டு வந்துட்டோம். 1 மாசமாச்சு, 1 வருஷமாச்சு, 2 வருஷமாச்சு, அப்படியே பெற்றோர்களே மொத்தமா மறந்துட்டோம் என்கின்ற நிலையில இருக்கக்கூடாது. 6 வயதில் தாயை இழந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63வது வயதில் அவர்கள் எப்படி அவர்களினுடைய அன்பை நினைத்து அவர்கள் இல்லாமல் வாழ்ந்த வழியினுடைய வெளிப்பாடாக கண்ணீர் வெடித்தார்கள் என்று நாம் பார்க்கிற போது அன்பு. பெற்றோர்களோடு இணக்கமாக இருப்பதற்குண்டான 5வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா துஆ செய்யறது. பெற்றோர்களுக்காக துஆ செய்யறது. முதலாவது அவர்களுக்கு தொடர்ந்து பணிவிடை செய்வது. 2வது அவர்களை புண்படுத்தாமல் இருப்பது. 3வது அவர்களை மகிழ்விப்பது. 4வது அவர்களுக்கு முன்னால் பணிவோடு இருப்பது. 5வது அவர்களுக்காக துஆ செய்வது. அதே போன்று உறவுகளை அரவணைப்பதற்கு 4 விஷயங்களை உலமாக்கள் சொல்லுவார்கள். அதில் முதலாவது விஷயம் அவர்களோடு தொடர்பில் இருப்பது. எத்தனையோ உறவுகளோடு பேசி பல்லாண்டு காலம் ஆகிவிட்டது என்கின்ற நிலையிலெல்லாம் உறவுகள் இன்று இருக்கிறது. தொடர்பில் இருக்கிறது. ஒரு சலாம் சொல்லி பேசுறது, எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி நலம் விசாரிக்கிறது. இது முதலாவது விஷயம். 2வது அவர்களுக்கு தொல்லை கொடுக்காமல் இருப்பது. இவங்களை பத்தி அங்க சொல்றது, அவங்களை பத்தி இவங்களை சொல்றது, அவர்களுடைய கண்ணியத்தை சிதைக்கிறது, தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபட்டு அவர்களினுடைய பிரச்சனைகளுக்குள் தலையிட்டு அவர்களுக்கு நிம்மதியை கெடுப்பது என்கின்ற நிலையில இல்லாம அடுத்தவர்களை யாருக்கும் தொல்லை கொடுக்க கூடாது. குறிப்பாக உறவுகளுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது. 3வது அவர்களுக்கு தேவையான உதவியை செய்யும். பொருளாதார தேவை இருந்தால் பொருளாதார அடிப்படையில் உதவி செய்வது. வேறு ஏதாவது வகையில் அவர்களுக்கு உதவி தேவைப்பட்டால் நம்மாலான உதவிகளை செய்வது 3வது. 4வது அவர்களுக்காக துஆ செய்வது. 5 விஷயங்களை பெற்றோர்களோடு இணக்கமாக இருப்பதற்கும் 4 விஷயங்களை உறவுகளோடு இணக்கமாக இருப்பதற்கும் உலமாக்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். இவைகள் எல்லாம் போதுமான பொருளாதாரத்தை, போதுமான செல்வத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவதற்கு வழிவகுக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நிம்மதியாக வாழ்வதற்கு 5 பாக்கியங்கள் தேவை. அதில் 4வது போதுமான செல்வம். 5வது போதும் என்னும் எண்ணம். எனக்கு போதும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துடுச்சுன்னு சொன்னாவே ரொம்ப சந்தோஷம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட மிக அற்புதமான ஒரு துஆ, அல்லாஹும்ம ஜஅல் ரிஸ்க ஆலி முஹம்மதின் கஃபாஃபா. யா அல்லாஹ், எனக்கு என்னுடைய குடும்பத்தாருக்கு போதுமான செல்வத்தை வழங்குவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட அற்புதமான ஒரு துஆ. போதுமான செல்வம், போதும் என்கின்ற எண்ணம். இப்ப போதும் என்னும் எண்ணம் இருந்தால்தான் போதுமான அளவுக்கு வழங்கினா போதும்னு சொல்லி துவாவே கேட்க முடியும் இல்லையா? இல்லைன்னு சொன்னா போதுமான அளவிற்கு இருந்தாலும் சரி ஓடுவான், உழைப்பான், நிம்மதி இல்லாமல் இருப்பான். ஆக அதிகப்படியாக தேடுவது என்பது இல்லை, போதுமான அளவிற்கு தேடுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ, அல்லாஹும்ம ஜஅல் ரிஸ்க ஆலி முஹம்மதின் கஃபாஃபா. யா அல்லாஹ், எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும்
போதுமான அளவிற்கு வழங்குவாயாக என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஆக இந்த 5 பெரும் பாக்கியங்களும் ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்கு வழிவகுக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த 5 பெரும் பாக்கியங்களையும் பெற்று நிறைவோடு வாழ்வதற்குண்டான எல்லா சூழலையும் நமக்கு சாதகமாக்கி தந்தருள்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நற்கூலியை வழங்குவானாக.